राधे कृष्णा जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो राधा रमण भगवान की जय। जय बोलो गोपाल भट्ट गोस्वामी की जय। அழகான ராதா ரமணன் எப்படி ஆவிர்பவிச்சான் அப்படின்றத பார்த்தோம். அந்த ராதா ரமணன் அங்க ரமணன் தான் இருக்கான். ராதா இப்ப பாங்கிய பிஹாரின்னு பார்த்தேன்னா பாங்கிய பிஹாரி உண்டு, ராதாவினுடைய மூர்த்தி கிடையாது. அது நம்ம ராதா தாமோதர் கோவில்ல தாமோதர் பக்கத்துல லலிதா உண்டு, ராதா உண்டு, ராதா மாதவனுக்கும் ராதா உண்டு. அப்புறமா இன்னும் 2 பேர் யாரு சொல்லுங்க பார்க்கலாம். அது ஞாபகம் இருக்கு, நீங்க சொல்லுங்க. அதுக்கப்புறமா அன்னைக்கு கேட்டிருந்தேன் இல்லையா, ரூப கோஸ்வாமியினுடைய பஜன் குட்டீர் சமாதி இருக்கிறதெல்லாம் ராதா தாமோதரனுடைய கோவில். ஐ திங்க் அந்த பதில் நான் சொல்ல விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். சரியா? இப்ப அதே மாதிரி இந்த ராதா ரமணனுடைய கோவில்ல ரமணன் கிருஷ்ணன் தான் உடைய ராதா தனி மூர்த்தி கிடையாது. பிருந்தாவனத்தை பொறுத்த வரைக்கும் ஈருடல் ஓருயிர் அப்படி ஒரு தத்துவம் உண்டு. ஓருடல் ஈருயிர் அப்படின்னு சொல்லுவார். கிருஷ்ணனுக்குள்ளே ராதா உண்டு, ராதாவுக்குள்ளே கண்ணன் உண்டு அப்படின்னு. வார்த்தை அர்த்தம் போலே, பூவும் மணமும் போலே, பழமும் அதனுடைய சுவையும் போலே, சூரியனும் அதனுடைய ஒளியும் போலே, சந்திரனும் அதனுடைய ஆகர்ஷணமும் போலே, இப்படி எல்லாத்துலையுமே பிரிக்க முடியாதது ராதா கிருஷ்ண தத்துவம். அப்ப இந்த ராதாரமணன் கோவில்ல ராதையினுடைய ஒரு கிரீடம் போல கண்ணன் பக்கத்துல வச்சிருப்பா. அதுதான் ராதா அப்படின்னு ஒரு பாவம். ராதாவுடைய கிரீடமா, ராதாவுடைய திருடியான இருக்கணும்னா பிருந்தாவனத்தை பொறுத்த வரைக்கும் ராதை பெரியவள், கண்ணனை விட பெரியவளா? அதனாலதானே சேவை பண்ணிட்டு இருக்கான் கண்ணன். ராதாவினுடைய பாதத்தை பிடிச்சு கண்ணன் சேவை செய்கிறான் அப்படின்னாலே அப்ப ராதா பெரியவள் தானே. சரியா? அதனால இந்த ராதா ரமணன் பிருந்தாவனத்தை விட்டு வெளியில போகாத ஒரு கிருஷ்ணன். சில கிருஷ்ணன் உண்டு, அதுல ஒரு கிருஷ்ணன் முக்கியமா இந்த ராதா ரமணனை சொல்லுவார்கள். வெளியிலேருந்து பார்த்தா கோவில் மாதிரி தெரியாது. எங்கேயோ உள்ளுக்குள்ள லைனா வீடுகள் இருக்கு, அந்த வீட்டுக்குள்ள நடுவில் போனோம்னா ஒரு அழகான வீடு மாதிரியே தான் இருக்கும். அது உள்ள போனோம்னா அழகா ராதா ரமணனை பார்த்துடலாம். இந்த கோவில் வாசல்ல தான் ஒரு 2 விளக்குகள் வச்சிருப்பா, எலக்ட்ரிக் லேம்ப்ஸ். ஒன்று கிரீன் லைட், ஒன்று ரெட் லைட். அது எரியும். ரெட் லைட் எரியறது அப்படின்னா இப்ப கோவில் அடைச்சி வச்சிருக்கா, தரிசனம் இல்லை, கோவில் மூடி இருக்கான்னு அர்த்தம். அது மேபி கொஞ்ச நேரம் கழிச்சு திறப்பா, அப்படிலாம் கூட உண்டு. ஓகே, எப்பெல்லாம் கிரீன் லைட் எரியறதோ அப்பொழுதெல்லாம்
கோவில் திறந்திருக்கு, அழகா உள்ள வந்து தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு. சம்டைம்ஸ் ஆகும். நான் பார்த்ததில்ல, சில பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். சம்டைம்ஸ் 2 லைட்டே எரியுமா, 2ம் எரியுமா, கிரீனும் எரியுமா. மேபி அந்த சூரிய வெளிச்சத்துல ஒண்ணு எரியாம இருக்கும் தெரியல. என்னடா அதுன்னு சொல்லி இதுக்காகவே எல்லாம் சிரிச்சுட்டே உள்ள வருவாளாம். இது பையன் என்ன பண்றான், உள்ள விடுறானா இல்லையா, கோயில் திறந்திருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு விளையாட்டாது சில பேர் சொல்லுவாங்க. இன்னைக்கு ஆரம்பிச்சுட்டான் ராதாரமணன், விளையாடுறதுக்கு ஆரம்பிச்சுட்டான், ரெட் லைட்டு கிரீன் லைட்டு எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி சிரிப்பாளாம். அவ்வளவு அழகு. அதனால நான் எப்போ போனாலுமே இந்த ராதாரமணன் கோவில் அந்த ரெட் லைட் கிரீன் லைட் பாருங்கோ அப்படின்னு சொல்லி எப்பொழுதுமே காட்டுவேன். சரியா? இந்த ராதாரமணன் கோவிலுக்குள்ளேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம் இருக்கு. ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு அவருடைய ஒரு சன்னதி உண்டு. அந்த இடத்துல அவர் சைத்தன்ய மகாபிரபுவா இருக்க மாட்டார், நிமாயி கௌர் ஹரியா இருப்பார். நல்லா தலைமுடி எல்லாம் வச்சுண்டு பீதாம்பரம் எல்லாம் கட்டிண்டு யங் நிமாயி. அவர் 24 வயசுல சன்னியாசம் வாங்கிக்கிறதுக்கு முன்னாடி குடும்பஸ்தனாக இருந்த பொழுது எப்படி இருந்தாரோ அந்த ரூபத்துல ஒரு சிலா மூர்த்தி அழகா இருப்பார். அவர் பக்கத்துல ஜோரா ஒரு ஸ்திரீ, யார் தெரியுமா, நம்ம கௌர் ஹரியினுடைய மனைவியான விஷ்ணு பிரியா தேவி. ரொம்ப பிடிக்கும். பாடா அந்த குழந்தை இந்த இடத்துலயாவது சேர்ந்து இருக்காளே நம்ம கௌர் ஹரியோட. ஆனா சைத்தன்ய மகாபிரபு நான் சொல்லிட்டேன்னா அங்க இவ இருக்க முடியாது. ரைட்டா? அதனால ரொம்ப வார்த்தையை நிதானமா சொல்றேன். கௌர்ஹரின்னு சொல்லும்படியான நிமாய பண்டிதர் இப்படி வேணா சொல்லலாம். ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபுவுடைய பூர்வாசிரமத்துல அப்படின்னு சொல்லலாம். அழகா அங்க அந்த மூர்த்தியை பார்க்கலாம். அதை பார்த்துட்டு திரும்பியும் அங்கிருந்து கோயில இப்படி திரும்பி வெளில வந்து இந்த லைட் எரியிற இடத்துக்கு முன்னாடி ரைட் சைட்ல, அந்த கோவில் வாசல்ல வந்து கொஞ்சம் தூரம் போய் ரைட் சைட்ல போனோம்னா அங்கதான் நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு அரச மரம், அதுக்கப்புறமா எந்த இடத்துல ராதாரமணன் ஆவிர்பவிச்சானோ அந்த இடம், இதெல்லாம் பார்க்கலாம். அது பக்கத்திலேயே தான் கோபால பட்ட கோஸ்வாமியினுடைய சமாதி இருக்கு. அவர் வந்து ஸ்ரீரங்கத்திலிருந்து வந்தவர் அப்படின்னு நான் சொன்னேன். இந்த ராதாரமணன் வந்து ஆவிர்பவிச்சது 1543ஆம் வருஷம் வைசாக பூர்ணிமா நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு. ஓகேவா? அதன் பிறகு கிட்டத்தட்ட 42 வருஷம் இந்த ராதாரமணனுக்கு நம்ம கோபால பட்ட கோஸ்வாமி பூஜை ஆராதனை எல்லாம் பண்ணியிருக்கார். சரியா? 1585 தான் அவர் பரமபதிக்கிறார். அதாவது அவர் பிறந்தது வந்து 1503 கௌஷம் கிருஷ்ணபக்ஷ திரையோதசியில தான் அவர் பிறந்தார். அதாவது தை மாசம் கிருஷ்ணபக்ஷ திரையோதசியில தான் அவருடைய அவதாரம். ஸ்ரீரங்கத்தில் பிறந்தவர். அதன் பிறகு ஜோரா சைத்தன்ய மகாபிரபு 1511 தான் ஸ்ரீரங்கம் பக்கம் வரார். இந்த பையன் 8 வயசுல பார்த்துருக்கான் கோபாலபட்டர். அதன் பிறகு இங்க வந்து பூஜையெல்லாம் பண்ணி தியானம் எல்லாம் பண்ணி ராதாரமணன் கிடைச்சு 1543 ஆவிர்பவிச்சான்.
இந்த அவுரங்கசீபினுடைய அட்டகாசங்கள் பயங்கரங்கள்லாம் நடக்கும்போது 1690 ஒழிச்சு வச்சிருந்தான் அந்த ராதாரமணனை. அதுக்கப்புறமா 1826 இந்த ராதாரமணனுடைய கோவிலை அப்படி அழகா நீ சொல்றான். இன்னைக்கு பார்க்குற கன்ஸ்ட்ரக்ஷன் 1826 உண்டாக்கினது. ஓகேவா? ஸோ 1585 இவர் பரமபதி சொல்றார். ஸோ அவரோட சமாதி இன்னைக்கும் இருக்கு. அவர் ஜபிச்ச ஜபமாலை, அவர் பூஜை பண்ண மற்ற சால கிராமங்கள், இது எல்லாமே இந்த ராதாரமணன் கோவிலுடைய அந்த டெரிட்டரிக்குள்ளதான், அந்த இடத்துக்குள்ளேயே தான் எல்லாமே இருக்கு. இன்னொரு விஷயம், இந்த ராதாரமணன் கோவில்ல இந்த கோபாலபட்ட கோஸ்வாமி இவனுக்கு நிவேதனம் பண்றதுக்காக ஒரு மடப்பள்ளி மாதிரி வச்சுண்டு பகவானுக்கு பிரசாதம் தயார் பண்ணக்கூடிய இடத்துக்கு திருமடப்பள்ளின்னு சொல்லுவோம். அதுல ஏற்றி வச்ச நெருப்பு இன்னி வரைக்கும் அணையாமல் பாதுகாத்துட்டு இருக்காளாம். எவ்வளோ மழை, வெயில், குளிர், அது அப்படியே கிட்டத்தட்ட 500 வருஷங்களாக 400 வருஷங்களாக கணக்கு பண்ணிக்கோங்களேன், உங்களுக்கு தான் தெரியுமே. 450 வருஷமே வச்சுக்கோங்க, பரவாயில்ல. அவ்வளவு அழகா பத்திரமா பாதுகாத்து வச்சிருக்கா. இந்த நெருப்பு கண்டினியூஸா அணையாமல் அது அப்படியே பத்திரப்படுத்தி 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 இன்னி வரைக்கும் அங்க கோவில்ல அந்த நெருப்பை வச்சிருந்து தான் ஜோரா சமையல் எல்லாம் பண்ணிருக்கா. அந்த காலத்தில் ஒரு விறகு கட்டில் ஏற்றிருப்பார் இல்லையா, அப்படியே அணையாம அடுத்த நாள் இன்னொரு விறகு கட்டை இப்படி வச்சு 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 சில 100 ஆண்டுகளாக இந்த அக்னி பாதுகாக்கப்படுகிறது. இந்த திரியுகி நாராயணன் கோவில் இருக்கு இல்லையா, சிவபெருமான் பார்வதி கல்யாணம் நடந்த இடம், அங்க அப்படிதான் 3 யுகங்களாக அந்த அக்னியை காப்பாற்றிட்டு வரோம். அதெல்லாம் நிஜமாவே மிகப்பெரிய விஷயம் நம்ம தேசத்தில். இது ஒரு விசேஷம் இந்த ராதா ரமணனுடைய கோவில். அதன் பிறகு இந்த கோபாலபட்ட கோஸ்வாமிக்கு சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய ஒரு கௌபீனத்தை கொடுத்திருந்தார் பிரசாதமா. அதை பத்திரப்படுத்தி வச்சிருக்கா. இன்னி வரைக்கும் அந்த கௌபீனமானது பத்திரமா இருக்கு. கௌபீனத்தெல்லாம் போய் பத்திரப்படுத்தி வைப்பாளா? கௌபீனம்ன்றது இடுப்புக்கு கீழே கட்டுறது, ரைட், அண்டர் கவர்மெண்ட். மகாத்மாக்கள் உடம்பே தெய்வீகமானது. இது சில பேருக்கு தான் புரிஞ்சுக்க முடியும், சில பேருக்கு இதெல்லாம் வைத்திகாரமான்னு தோணலாம். பக்தர்கள் சிஷ்யர்களுடைய பாவத்தை பொறுத்து இது மாறும். சில பேருக்கு பைத்தியகாரத்தில் முட்டாள்தனம் அப்படின்னு தோணும். ஆனால் சைத்தன்ய மகாபிரபு உபயோகப்படுத்தினது கொடுத்தார். அது இன்னைக்கும் அவர் அதை பத்திரமா வச்சுட்டு இருந்தார். நம்ம கோபாலபட்ட கோஸ்வாமி அது இன்னைக்கும் பத்திரமா அந்த கோவில்ல பாதுகாத்துட்டு வர. இதெல்லாம் இந்த ராதாரமணனுடைய கோவில் இருக்கக்கூடிய விசேஷங்கள். ரொம்ப அழகா இருப்பாங்க. நேற்று கூட நான் போட்டோ போட்டிருந்தேன் இல்லையா, அந்த பல்லெல்லாம் தெரியும். இதுல சொல்லுவார்கள், சில பேர் ரிசர்ச் பண்றதுக்கு வந்தாலும் இதெல்லாம் சும்மா இப்படிலாம் அப்படி இருக்கும் அப்படின்னு. ஆனா அவ ரிசர்ச் பண்ண ஆளுக்கு ஒண்ணு புரிஞ்சுதான், இது மேன் மேட் மூர்த்தி இல்லை, மனிதர்களாக உருவாக்கப்பட்ட மூர்த்தி இல்லைன்னா அந்த அவ்வளவு அழகா இருக்காது. மனிதர் உருவாக்கினா அதனுடைய மூர்த்தியில சில விஷயங்கள்லாம் தெரியும், அது எதுவுமே இல்லை. நிஜமாவே இது சால கிராமத்தினுடைய அந்த கல்லுனால ஆன மூர்த்தி நிஜமாவே தானாதான் வந்திருக்கு அப்படின்னு விஷயங்கள் சொல்லுவார்கள். அதனால இந்த ராதா ரமணன் நான் அப்படின்னு சொல்லுவேன், இந்த பாங்கே பிஹார்லையும் த கிங் ஆஃப் பிருந்தாவனம் வச்சுக்கோங்களேன்.
இந்த ராதாரமணன் டார்லிங் ஆஃப் பிருந்தாவன், ஒரு நிஜமாவே டார்லிங் தான். அது அத்னூண்டு மூர்த்திக்கு அதுக்கு பண்ற அலங்காரம், அதுக்கு ஒரு குஞ்சு கௌபீனம், அதுவே குஞ்சு தான். இந்த குஞ்சுக்கு அழகா ஒரு கௌபீனம், அதுக்கு கையில ஒரு வளையல், அதுக்கு மூக்குத்தி, அதுக்கு ஒரு கிரீடம், அதுக்கு ஒரு காதுக்கு இது, அதுக்கு தலையில குஞ்சு மயில் பீலி, அந்த குஞ்சு பயிலுக்கு அழகா பீதாம்பரம், அப்புறம் குளிர்காலத்துக்கு அதுக்கு ஸ்வெட்டர் என்ன, அதுக்கு மங்கி குல்லா என்ன, கிளவுஸ் என்ன, சாக்ஸ் என்ன. இந்த பயலுக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. என்னுடைய ஒரு அனுபவத்தை நான் சொல்றேன். நான் ஒரு சந்தர்ப்பத்தில் பிருந்தாவனம் போகும்பொழுது இந்த ராதா ரமணனுடைய கோவிலுக்கு போயிருந்தப்ப சந்தியா வேலை. ஸோ அப்போ நான் அந்த வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு கையில் நான் இந்த கிம்பல் ஒன்று உண்டு, அப்போதான் ஷேக் இல்லாமல் இருவேன், அது வச்சுண்டு அதுக்குள்ள ராதா ரமணனுடைய அந்த சந்தியா ஆரத்திக்கு அவன் ராஜான்றதுனால பரிவாரங்கள், வெண்சாமரம், குடை, பதாகம் இப்படி எல்லாம் கொண்டு வந்தார். அப்போ ஒவ்வொருத்தரையா பார்த்துட்டு இருந்தா அவளே கொடுத்தா, யாரும் என்னெல்லாம் பார்க்கல. அப்போ ஒரு பதாகை என்கிட்ட வந்தது, ரொம்ப சந்தோஷமா நான் வாங்கிங்க. ஒரு கையில் வச்சுன்னா இன்னொரு கையில் நான் வீடியோ எடுக்கின்றது. அப்போ ஒரு சொன்னார், எதுக்கு அப்படின்னார். இல்லை எனக்கு ராதாமன் வீடியோ சொன்னார். பாரு, பகவானே உனக்கு அவனுடைய சேவகனா கைங்கரியம் கொடுத்துருக்கான், நீ அதை பண்ணு, நீ அப்புறம் வீடியோ எடுத்துக்கோ. எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லையா பாரு. இன்னைக்கு நீங்க வந்திருக்கா சொல்ற, நிஜமாவே என் கண்கள்ல கண்ணீர். அது அந்த ராதாரமணன் கோவில் அவரோட கைங்கரியம் பண்றவர், மெயின் பூஜாரி எல்லாம் கிடையாது. அங்க இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சில கைங்கரியங்கள் பண்ணக்கூடிய ஒருத்தர். அப்ப அவளுக்கு எவ்வளவு தூரம் அபிமானம். நிஜமாவே நான் ராதாரமணன் சாரிடா கண்ணா, நான் அந்த மாதிரி எனக்கு ஒரு வீடியோ எடுக்கணும், ஆசையில் எடுப்பேன், அவமரியாதை நான் பண்ணலை. ஒரு சில ரெண்டு கையில பிடிக்க வேண்டியதுதானே நீ அப்படின்னா. அதுக்கப்புறம் உடனே டக்குன்னு அந்த கிம்பலை மடக்கி வச்சுட்டு, சத்தியமா அவமானமோ அதெல்லாம் இல்லை. ஆஹா, அந்த வீடியோ எடுக்கணும் அந்த பையல எல்லாருக்கும், உங்களை மாதிரி எல்லாருக்கும் சொல்லணும்னு தானே எனக்கு ஆசை, உங்களுக்கு தெரியும். ஆனா நான் போன பொழுது எனக்கு அந்த ஒரு கைங்கரியத்தையும் கொடுத்தவன் இந்த ராதா ரமணன். சூப்பர்ல, இப்படிப்பட்ட அனுபவங்கள்லாம் கொடுக்கக்கூடிய ராதா ரமணன். போன வாட்டி நாங்கள் போனோம், இப்போ இந்த டிசம்பர்ல போகும்பொழுது ஈவினிங் தான் போனோம். சம கூட்டம். வாசல 2 உள்ள போனா நூற்றுக்கணக்கான ஜனங்கள். சொன்னேன் சரி நம்ம போய் சைத்தன்ய மகாபிரபு இடத்துல இருப்போம், கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த சன்னதி திறந்த உடனேயே கொஞ்ச நேரம் எல்லா கூட்டமும் போயிடும், அப்புறமா நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ள போயிட்டு சைத்தன்ய மகாபிரபுடைய அந்த சன்னதி சொன்னோம் இல்லையா, கௌர் நிமாயி கௌர் ஹரியோடைய சன்னதி, அங்கே உட்காந்து இந்த ராதாரமணன் வைபவம், கோபால பட்ட கோஸ்வாமி விஷயம் எல்லாம் சொல்லி அங்கெல்லாம் ஆளே கிடையாது. நானும் என் சிஷ்யர்கள் நம்ம 10-12 பேர் இருந்திருப்போம், அவ்வளோதான். அப்புறம் பார்த்தா அப்பயும் கூட்டம் இருக்கு. சரி பார்த்துட்டு போனோமே, அடுத்த நாள் நாங்கள் கிளம்பிட்டு இருக்கோம். சரி அந்த கூட்டத்தில் நின்னோம், நாம ஜபம் பண்ணோம். கரெக்டாக அன்னைக்கு தான் இது என்னது, நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே பாசுர தினம். அப்ப அழகா ஐ திங்க் அதுதான் நினைக்கிறேன், அதான். அப்போ உள்ள நிக்கிறதுனால நிற்கிறோம், அது அவ்வளோ கூட்டம் இடிச்சு பிடிச்சுன்னு உள்ள ஏறா. அங்க ஒரே ஒரு செக்யூரிட்டி கார்டு நின்று, அதாவது என்னோட சிஷ்யால என்னோட ஒரு சிஷ்யன் சின்ன பையன், அவனை எவ்வளோ என் கூட்டினா நான் மட்டும் உள்ள போயிட்டேன், அவெல்லாம் வெளில மாட்டிக்கிட்டான். அப்போ நான் சொன்னேன் எல்லாம் அங்கே தான் இருப்பான், வருவான், நீ உள்ள போ முதல்ல அப்படின்ட்டான். அந்த ஒரே ஒரு செக்யூரிட்டி கார்டை மீறி அந்த கூட்டத்தால் உள்ள வரவே முடியலை. நான் போட்டு சொன்னேன், நாயகனாகின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பான ஆண்டாள் பாசுரத்தினுடைய அர்த்தம் கண்ணெதிர்க்க பார்க்குறோம் கூட சொன்னேன். அதுக்கப்புறமா நான் உள்ள போய் நின்னோம். இந்த கூட்டத்தை எப்படி பார்க்குவேன், கரெக்டாக அழகான லைன் இருந்தா ஜோரா பார்த்துட்டு எல்லாரும் வந்தா நன்னா பார்த்துட்டு, அந்த நிமாயி இருந்தாலே கௌரஹரி அந்த சன்னதி ஓரதான் செருப்பு விட்டுருந்தோம், அங்கதான் இடம் இருந்தது. அங்க போறோம், எல்லா கூட்டமும் அங்க வேற. நான் தான் சொன்னேன், ராதாராமன் எவ்வளவு பெரிய கிருபா சாகரன். நாம இங்க பேசிருக்கும்போது ஒரு கூட்டமும் வரல, ஒரு சப்தமும் இல்லை. இப்ப எவ்வளவு கூட்டம் இங்க வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராதாராமனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு நாங்க எல்லாம் கிளம்பி வந்தோம். அதனால சூப்பர்ல,
जय बोलो राधा रमन भगवान की जय। राधे कृष्णा कृष्णा राधे राधे कृष्णा कृष्णा राधे राधे कृष्णा कृष्णा राधे राधे कृष्णा कृष्णा राधे। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो राधा रमन भगवान की जय। जय बोलो गोपाल भक्त गोस्वामी की जय। जय बोलो श्री कृष्ण चैतन्य महाप्रभु की जय। राधे कृष्णा।